ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிஆர்பியில் வந்து இந்த பார்ட் நம்ம படிக்கலாம். ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து நான் எடுத்திருக்கேன். சான்றோர் வளர்த்த தமிழ். ஸோ முன்னுரை. ஸோ பண்டைய காலத்தில் வந்து தமிழ் வட வேங்கம் தென்குமரி ஆகியவற்றுக்கு இடையே அமைந்த நிலப்பரப்பில் செங்கோலோச்சி தமிழ் பழமையும் பெருமையும் நாகரிகமும் வாய்ந்த பண்பட்ட மொழி, இலக்கிய வளம் படைத்த பெருமொழி. ஸோ இதில் வந்து தமிழ் மொழியை பற்றி வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து தமிழின் இனிமை. ஸோ தமிழ் இனிமையான மொழி, இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாம் என்று பிங்கள நிகண்டு தமிழுக்கு பொருள் கூறுது. வண்டு தமிழ் பாட்டிசைக்கும் தாமரையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வண்டு தமிழ், வண்டு வந்து எப்படி தாமரையிலேருந்து அந்த ஜூஸ் எடுத்து குடிக்குதோ, ஸோ அந்த மாதிரி வந்து அது பறந்து போகும்போது ஒரு இசை வருது. ஸோ அந்த இசை எவ்வளோ இனிமையாக இருக்குதோ அதே மாதிரி பாட்டிசைக்கும் தமிழையே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கம்ப ராமாயணத்தில் உள்ள ஒரு இது. ஸோ இந்த தமிழ் என்னும் சொல் இனிமை என்னும் பொருளில் கையாளப்பட்டுள்ளது. ஸோ சங்ககால நூல்கள். சங்ககாலம் என்பது ஏறக்குறைய 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஸோ அச்சங்ககால புலவர்கள் பாடிய பாடல்கள் வந்து 8 தொகையும் 10 பாட்டும் ஆகும். இவை வந்து பழந்தமிழர்களின் காதல், வீரம், அரசியல், போர், ஈகை, பண்பாடு ஆகியவற்றை வந்து இது விளக்குது. ஸோ சங்கம் மருவிய காலம் இது வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டில் வந்து தமிழகத்தை களப்பிரர் ஆட்சி செய்தனர். மிக்ஸ்டு பீப்புள் வந்து ஆட்சி செய்யணும். அப்போது வந்து தமிழ் வளர்ச்சி வந்து குன்றினாலும் பெரும்புலவர்கள் வந்து அந்த டைமில் வந்து என்னெல்லாம் எழுதுனாங்க, 14 கீழ்கணக்கு காப்பியங்கள், அதுக்கப்புறம் சைவ இலக்கியங்கள் போன்றவற்றை வந்து படைத்தாங்க. இது வந்து ஆஃப்டர் கிரைஸ்டா, தட் இஸ் தேர்ட் ஆனடோமனி அந்த டைமில் வந்து எழுதியிருக்காங்க. 3ஆம் நூற்றாண்டில் 3rd century. அப்புறம் வந்து சோழர் காலத்தில் வந்து புதிய இலக்கிய மரபு வந்து வந்துச்சு. கிபி அது வந்து 9ஆம் நூற்றாண்டில் வந்து தொடங்கி ஏறக்குறைய 400 ஆண்டுகள் சோழர்கள் வந்து ஆட்சி நிலைத்து நின்றது. இக்காலத்தில் வந்து தமிழ் சிற்றிலக்கியங்கள் என்ற புதிய இலக்கிய மரபு வந்து ஏற்பட்டது. ஸோ அடுத்தது வந்து நம்ம அஃப்கோர்ஸ் அந்த சிற்றிலக்கியங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பரணி, கோவை, உலா, பிள்ளைத்தமிழ் போன்ற 96 சிற்றிலக்கிய வகைகள் வந்து புலவர்கள் பாடினர். முதல் குலோத்துங்க சோழன் வந்து கலிங்க நாட்டு வெற்றியை வந்து புகழ்ந்து சேம்கொண்டார் கலிங்கத்து பரணி வந்து பாடினார். ஸோ அந்த கலிங்க நாட்டை வந்து வெற்றி பெற்றது, அந்த போரில் வந்து குலோத்துங்க சோழர் வெற்றி பெற்றதை வந்து கலிங்கத்து பரணின்னு பாடினாங்க. அப்புறம் உலா பாடுவதில் வல்லவரான ஒட்டக்கூத்தர், விக்ரம சோழன், அவர் மகன் பேரன் ஆகிய மூவரையும் புகழ்ந்து மூவருலா என்னும் சிற்றிலக்கியத்தை படைத்தார். பல்வகை பாக்களால் பாடப்படுவது கலம்பகம். சொற்பொருள் நயமிக்க தில்லை கலம்பகத்தை இரட்டை புல